Hello everyone, welcome to Hema's Maths. இன்னைக்கு நாம 9th standard மேத்ஸ்க்காக கொடுக்கப்பட்டிருக்க ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மாடல்ல சாப்டர் நம்பர் 13 பார்க்க போறோம். இந்த வீடியோல நாம சாப்டர் நம்பர் 13ல இருக்கிற ஸ்டூடண்ட் ஆக்டிவிட்டி சம்ஸ், குரூப் ஆக்டிவிட்டி அண்ட் எவாலுவேஷன் சம்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். முதல்ல ஸ்டூடண்ட் ஆக்டிவிட்டில ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். 210 men working 12 hours a day can finish a job in 18 days. How many men are required to finish the same job in 20 days working 14 hours per day? முதல்ல men, time and days எழுதிக்கலாம். 210 men working 12 hours finish a job in 18 days. ஸோ ஃபஸ்ட் காலம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் காலம் பாருங்கள். மென் வந்து எவ்வளோன்னு கொடுக்கல, மென் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் நம்ம அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். டைம் duration 14 hours அண்ட் டேஸ் 20 days. இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம். முதல்ல மென்னும் டைமும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேரிஷன் ஆஃப் மென் அண்ட் டைம். இப்போ டைம் பாருங்கள், டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நமக்கு ஒரு ஒர்க்கை செய்யும்போது நம்ம 2 hours எக்ஸ்ட்ரா செய்யும்போது நிறைய ஆட்கள் தேவைப்படாது, அப்போ ஆட்கள் வந்து குறையுது. டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் மென் வந்து குறையுது, அதனால் இது இன்வர்ஸ் வேரியேஷன். இன்வர்ஸ் வேரியேஷன் அப்படின்னும் போது கொடுத்துருக்க நம்பர்ஸை அப்படியே டிவிஷனில் எழுதிக்கலாம். டைம் வந்து 12/14 அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ அடுத்ததாக கம்பேரிங் டைம் அண்ட் டேஸ். டைமும் டேஸும் நம்ம கம்பேர் பண்ணலாம். இப்போ டைம் ஆல்ரெடி இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதனால் நம்ம ஆரோ மார்க்கு மேலே போட்டிருக்கோம். டைம் அதிகரிக்கும் போது டேஸ் வந்து நமக்கு குறையுமா இல்லை அதிகரிக்குமா? டேஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு குறையும். எப்படின்னா, ஒரு நாளைக்கு நம்ம 10 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை 15 மணி நேரம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம சீக்கிரமாகவே அந்த வேலையை முடிச்சிருவோம், நிறைய நாள் வந்து எடுக்காது. அப்போ இதுவும் நமக்கு இன்வர்ஸ் வேரியேஷனாக கிடச்சிருக்கு. ஸோ கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே எழுதிக்கிறேன். 18/20 அப்படின்னு டிவிஷனில் எழுதிக்கிறேன். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 14 hours and 20 daysல எத்தனை மென் வந்து அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. ஸோ மென் ரெக்வயர்ட் இஸ் ஈக்குவல் டு, ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சது 12/14 இன்ட்டு 18/20. ரிமைனிங் என்ன மிஸ் ஆகிருக்கு பாருங்கள் டேபிளில், 210 இல்லை, அந்த 210 வந்து நம்ம மல்டிப்ளிகேஷனில் எழுதிக்கணும். இப்போ எது கேன்சல் பண்ண முடியும் பாருங்கள். 20 and 210 வந்து நம்ம 10 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 10 2s are 20. ஸோ 210 21 times 10 இருக்குது. ஸோ என்னென்ன இருக்குது பாருங்கள். 12/14 இன்ட்டு 18/2 இன்ட்டு 21. அடுத்ததாக 14 21 நம்ம 7 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 7 2s are 14 and 7 3s are 21. இப்போ டினாமினேட்டரில் 2 2s இருக்குது. அந்த 2வை நம்ம நியூமரேட்டரில் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதா பாருங்கள். 2 1s are 2, 2 6s are 12. அகெயின் 2 2s are 2 1s are 2, 2 9s are 18. இப்போ என்னென்ன வேல்யூஸ் ரிமைனிங் இருக்குது? 6 × 9 × 3. 6 × 9 × 3 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இதோட ஆன்சர் 162. அப்போ மொத்தமாக எத்தனை மென் தேவைப்படுது? 162 மென். ஸோ ஆன்சர் எப்படி எழுதலாம் பாருங்கள். 162 men are required to finish the same job in 20 days working 14 hours per day. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A and B together can do a piece of work in 12 days and A alone can complete the work in 18 days. In how many days will B alone take to complete the job? A, B ரெண்டுமே சேர்ந்து ஒரு ஒர்க்கை எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறாங்க அப்படின்னா 12 daysல முடிக்கிறாங்க. ஒரு ஒர்க்கை 12 daysல முடிக்கிறாங்க. அதை வந்து நம்ம டிவிஷனில் எழுதிக்கலாம் முதல்ல. ஸோ A + B complete the work in 12 days. ஒரு ஒர்க்கை 12 daysல முடிக்கிறாங்க. ஸோ 1/12. அடுத்ததாக A alone can complete the work in 18 days. A மட்டும் ஒரு ஒர்க்கை 18 daysல கம்ப்ளீட் பண்ணுது. A complete the work in 18 days. ஒரு வேலையை 18 daysல A கம்ப்ளீட் பண்ணுது. அப்போ இதையும் நாம்
ஃப்ராக்ஷனில் எழுதிக்கலாம். 1/18. அடுத்ததாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பி கம்ப்ளீட் த ஒர்க் இன் ஹவு மெனி டேஸ். பி அந்த வேலையை செஞ்சதுன்னா எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணோன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, சிம்பிள் சம்ப்ராக்ஷன் மாதிரி தான் இதுவும். ஏபி ரெண்டுமே சேர்ந்து 1/12, ஏபி மட்டும் தனியாக 1/18. அப்போ இந்த 1/12லேருந்து 1/18 நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். 1/12 மைனஸ் 1/18. 12க்கும் 18க்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது 36. 12, 18. இப்போ எல்சிஎம் எடுத்திருக்கேன் பாருங்கள். முதல்ல 6 டேபிள் எடுத்துக்கிறேன், இல்லை 2 டேபிள் 3 டேபிள் எடுத்து நம்ம பண்ணலாம். 6 2s are 12, 6 3s are 18, 6 2s are 12, 12 3s are 36. 36 தான் வந்து நமக்கு எல்சிஎம்மாக கிடச்சிருக்கு. அப்போ டினாமினேட்டரில் ரெண்டு இடத்துலையும் நமக்கு 36 வரணும். ஃபஸ்ட்டு டேர்மில் 36 வரணும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். செகண்ட் டேர்மில் 36 வரணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். டினாமினேட்டரில் என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறீங்களோ அதே நம்பரால் தான் நியூமரேட்டரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 3/36 மைனஸ் 2/36 வந்தாச்சு. இப்போ டினாமினேட்டர் ரெண்டும் நமக்கு சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டரை சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 3ல் 2 சப்ராக்ட் பண்ணால் 1. 1/36 தான் ஆன்சர். 1/36 அப்படின்னா என்னது? B can do a piece of work in 36 days. B மட்டும் 36 டேஸில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணும். அடுத்ததாக குரூப் ஆக்டிவிட்டியில் கொடுத்துருக்க கொஸ்டின் பார்க்கலாம். A tap can fill an empty tank in 48 minutes, whereas another tap can empty the full tank in 2 hours. If both the taps are opened in 11:40 AM, then what time the empty tank to be filled? இப்போ இந்த கொஸ்டினில் ஒரு டேப் வந்து டேங்கை ஃபில் பண்ணுற டேப், இன்னொரு டேப் வந்து டேங்கை எம்டி பண்ணுற டேப்பு. ரெண்டுமே ஒரே டைமில் திறந்து விட்டாங்க அப்படின்னா அது அந்த டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எ டேப் கேன் ஃபில் அண்ட் எம்டி டேங்க். எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணுது எம்டி டேங்கை? 48 மினிட்ஸில். அப்போ 1/48 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது அ டேப் கேன் எம்டி த ஃபுல் டேங்க். ஒரு ஃபுல் டேங்கை எம்டி ஆக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது? 2 hours எடுத்துக்குது. ஸோ 1/2 ஹார்ஸ்ன்னு எழுதிக்கலாம். நமக்கு மேலே வந்து அந்த ஃபஸ்ட்டு டேப்பை மினிட்ஸில் கொடுத்துருக்கிறதால இந்த செகண்ட் டேப்பையும் நம்ம மினிட்ஸில் மாற்றிக்க போகிறோம். 2 hours அப்படின்றத மினிட்ஸில் மாற்ற போகிறோம். 1 ஹாருக்கு 60 மினிட்ஸ்னா 2 ஹாருக்கு 120 மினிட்ஸ். ரெண்டு டேப்பையும் ஒரே நேரத்தில் திறந்து விடும்போது அந்த டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? ஸோ டைம் டேக்கன் to fill the empty tank is equal to 1/48 minus 1/120. ஏன் மைனஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா அது வந்து தண்ணியை வெளியேற்றுறதுக்கான டைம் டேக்கன், அதனால் அது மைனஸ். 48க்கும் 20க்கும் முதல்ல 120க்கும் நான் முதல்ல எல்சிஎம் எடுக்கிறேன். முதல்ல 3 டேபிள் எடுக்கும்போது 16, 40 வருது. இப்போ 2 டேபிள் எடுக்கிறேன், 8, 20 வருது. அகெயின் 2 டேபிள் 4, 10. அகெயின் 2 டேபிள் 2, 5. இப்போ எல்லா ஃபேக்டர்ஸையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 × 2 × 2 × 2 × 5. 3 2s are 6, 6 2s are 12, 12 2s are 24, 24 2s are 48, 48 5s are 240. நம்மளோட எல்சிஎம் வந்து 240 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ டினாமினேட்டரில் ரெண்டுமே நம்ம 240 ஆக்க போகிறோம். எல்சிஎம் இஸ் 240. 1/48ன்னு இருக்குது. 48 கூட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 240 ஆகும்? 5 மல்டிப்ளை பண்ணால் தான் 240 ஆகும். அப்போது நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் 120 கூட 3 மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு 240 ஆகும். ஸோ டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டர் ரெண்டுத்துலேயும் நம்ம 2 போட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 5 1s are 5 டிவைடட் பை 240 மைனஸ்
2 1s are 2 divided by 240. இப்போது நமக்கு டினாமினேட்டரில் ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டரில் நம்ம ஆட் பண்ணவோ இல்லை சப்ராக்ட் பண்ணவோ பண்ணலாம். 5 minus 2 divided by 240. 5ல் 2 சப்ராக்ட் பண்ணால் 3. 3 by 240. கேன்சல் பண்ணும்போது 3 1s are 3. 3 is are 24. 80. ஸோ 1 by 80 வந்து நமக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு. இது வந்து எவ்வளோ மினிட்ஸ் ஆகும், அந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ மினிட்ஸ் ஆகுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ டைம் டேக்கன் டு ஃபில் த எம்டி டேங்க் இஸ் ஈக்குவல் டு 1 by 80. தட் மீன்ஸ் 80 minutes. minutes அப்படின்னா அதில் எவ்வளோ மினிட்ஸ் இருக்குது? ஒரு 60 and 20. 1 hourக்கு 60 minutes. ஸோ 1 hour 20 minutes அப்படின்னு எழுதிக்கலாம். 80 minutes நம்ம 1 hour 20 minutesன்னு எழுதிக்கலாம். இப்போ கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டினில் 11:40க்கு திறந்து விடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த டேங்க் ஃபில் ஆக 1 hour 20 minutes ஆகுது. அப்போ அந்த 11:40 கூட இந்த 1 hour 20 minutesை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் எக்ஸாக்டாக எந்த டைமில் அது ஃபில் ஆகுதுன்றது தெரியும். ஸோ 11:40 AM திறந்து விடுறாங்க. இந்த 1 hour 20 minutesை நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது 60, இங்கே 12. 12 and 16 கிடச்சிருக்கு. 60 minutesனாலே அது 1 hour-ஆ? அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்? நம்ம கிடைச்ச ஆன்சர் முதல்ல எழுதிக்கலாம். 12 hours and 60 minutes. இந்த 60 minutesை 1 hour-ஆ நான் கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 13 hours ஆகும். ஏன்னா 1 hourக்கு 16 minutes இருக்குது. அந்த 60-ஐ 1 hour-ஆ கன்வெர்ட் பண்ணனா 13 hours. ரயில்வே டைமில் 13 hours அப்படின்னா நார்மல் டைமில் 1 o'clock 1 PM வந்து அந்த டேங்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். அடுத்ததான் எவாலுவேஷன் சம் பார்க்கலாம். எவாலுவேஷன் சம்மில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் 40 men complete a work in 5 days, then 80 men can complete the same work in dash days. இதுக்கான டேபிள் போட்டுக்கலாம். ஒரு காலமில் men, இன்னொரு காலமில் days. 40 men complete a work in 5 days. Then 80 men can complete the same work in dash days. men கொடுத்துட்டாங்க. டேஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் அங்கே எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். முதல்ல இது என்ன வேரியேஷன்றதை கண்டுபிடிக்கலாம். மென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது ஆட்கள் வந்து நிறைய பேர் இருந்தாங்கன்னா நம்ம சீக்கிரமாகவே முடிச்சிடலாம் ஒரு வேலையை. ஆட்கள் நிறைய பேர் இருக்கும்போது நாம் நினச்ச நேரத்தை விட நாட்கள் வந்து கம்மியாகவே நம்ம முடிச்சிடலாம். அப்போ இது வந்து இன்வெர்ஸ் வேரியேஷனில் நமக்கு கிடச்சிருக்கு. இன்வெர்ஸ் வேரியேஷன் அப்படின்னும் போது மல்டிப்ளிகேஷனில் அப்படியே எழுதிக்கலாம். 40 into 5 is equal to 80 into x. நமக்கு தேவையானது இந்த எக்ஸோட வேல்யூ மட்டும்தான். அதனால் எக்ஸை மட்டும் அப்படியே வச்சுப்போம். எக்ஸு கூட இருக்க இந்த மல்டிப்ளிகேஷன் 80 இந்த பக்கம் வரும்போது டிவிஷன் 80-ஆக சேஞ்ச் ஆகும். 40யும் 80யும் நம்ம கேன்சல் பண்ணலாம். 2 40s are 80. ஸோ 5 divided by 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 divided by 2. 5 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2 2s are 4. ரிமைண்டர் 1. இதை நம்ம மிக்சர் ஃப்ராக்ஷனில் எழுதிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 into 1 by 2. ஸோ 2 நாள் ஆகுது. 80 months அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 2.5 days ஆகுது. நம்பர் ஆஃப் டேஸ் இஸ் ஈக்குவல் டு 2.5. அடுத்து எவாலுவேஷனில் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Pipe A can fill a tank in 8 hours. Then time taken by it to fill 3/4 part of the tank is dash. Pipe A ஒரு டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு 8 hours எடுத்துக்குது. ஸோ ஒரு ஃபுல் டேங்க் அப்படின்னு வரும்போது ஒரு ஃபுல் டேங்கை 8 ஹார்ஸில் ஃபில் பண்ணுது. அப்போ 1 into 8 போடும்போது 8 hours நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ அதில் 3/4 பார்ட் ஆஃப் த டேங்க் எடுக்கும்போது 3/4 கொடுத்துருக்காங்க. ஸோ 3/4 into 8 அப்படின்னு போடும்போது 4ம் 8ம் கேன்சல் ஆகிட்டு 2 4s are 8. நமக்கு இருக்கிறது 3 into 2 மட்டும்தான் இருக்குது. 3 2s are 6. அப்போ ஆன்சர் வந்து 6 hours ஆகும். ஒரு ஃபுல் டேங்க் 8 hours ஆகுதுன்னா 3/4 பார்ட் ஆஃப் த டேங்க் வந்து 6 hours ஆகுது. அடுத்ததாக
எவாலுவேஷன் சம்மில் கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். A is thrice as fast as B. If B can do a piece of work in 60 days, then the number of days they taken to complete the work is. முதல்ல ஏக்கு எவ்வளோ பவர் இருக்குது, பிக்கு எவ்வளோ பவர் இருக்குதுன்னு பார்க்கலாம். பவர் ஆஃப் பி வந்து எக்ஸ் டைம்ஸ் இருக்குது அப்படின்னா பவர் ஆஃப் ஏ வந்து அதில் த்ரைஸ் as fast as B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3x த்ரைஸ் அப்படின்னும் போது 3x டைம்ஸ் வந்து ஏக்கு பவர் இருக்குது. அப்படின்னா பி வந்து 60 டேஸில் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்னா ஏ வந்து 3 டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிடும். அப்போ 60/3 போடும்போது 20 டேஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணிவிடும். பி 60 டேஸில் முடிக்கிற வேலையை ஏ 20 டேஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாளில் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. முதல்ல ஏ கேன் டூ எ ஒர்க் இன் 20 டேஸ். ஏ வந்து 20 டேஸில் முடிக்கும். ஒரு வேலையை 20 டேஸில் முடிக்கிறதால 1/20 அப்படின்னு எழுதிக்கிறோம். பி கேன் டூ எ ஒர்க் இஸ் 60 டேஸ். 60 டேஸ் ஒரு வேலையை 60 டேஸில் முடிக்கிறதால 1/60 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்ததாக ஏவும் பியும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை முடிக்க எவ்வளோ டேஸ் எடுத்துக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 1/20 + 1/60. 1/20யும் 1/60யும் ஆட் பண்ண போகிறோம். டினாமினேட்டர் இங்கே வந்து நமக்கு சேமாக இல்லை, அதனால் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டினாமினேட்டர் சேமாக்க போகிறோம். எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது 60 தான் நமக்கு எல்சிஎம்மாக வரும். 20 கூட 3 மல்டிப்ளை பண்ணால் தான் 60. அப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் 60 வரணும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 1s are 3 divided by 60 + 1/60. இப்போ டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு. அப்போ நியூமரேட்டரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 3 + 1 4 4/60. 4ம் 60யும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 1s are 4 4 15s are 60. ஸோ ஆன்சர் இஸ் 1/15. ஏவும் பியும் சேர்ந்தாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து 15 டேஸில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. A + B can complete the work in 15 days. Question number 4 பார்க்கலாம். 20 men can lay a road of 50 km long in 10 days. In how many days can 15 men lay a road of 75 km long? இதுக்கான டேபிளர் காலம் போட்டுக்கலாம். பர்சன், டிஸ்டன்ஸ் அண்ட் டேஸ். முதல்ல 20 men இருக்காங்க. 20 men, டிஸ்டன்ஸ் வந்து 50 km அண்ட் டேஸ் 10 days. அடுத்ததான் how many days can 15 men, 15 மென்னு கொடுத்தாச்சு. கிலோமீட்டர் 75 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. டேஸ் வந்து நமக்கு கொடுக்கல, ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அந்த எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ முதல்ல நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். பர்சனும் டிஸ்டன்ஸும் கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேரிஷன் ஆஃப் மென் அண்ட் டிஸ்டன்ஸ். மென் இல்லை பர்சன் ரெண்டு நாளும் ஒன்று தான். பர்சன் அண்ட் டிஸ்டன்ஸ் கம்பேர் பண்ணும்போது பர்சனோட கவுண்டிங் கம்மியாகும்போது டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும். அப்போ இதை வந்து நம்ம இன்வர்ஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்லலாம். இன்வர்ஸ் வேரியேஷன் அப்படின்னும் போது நம்ம கொடுத்துருக்க அந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கலாம். பர்சனில் என்ன கொடுத்துருக்கு, 20/15 கொடுத்துருக்கு. அதை அப்படியே நம்ம டிவிஷனில் எழுதிக்கலாம், 20/15. அடுத்ததாக டிஸ்டன்ஸும் டேஸும் கம்பேர் பண்ண போகிறோம். டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக டேஸும் இன்க்ரீஸ் தான் ஆகும். அப்போ ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனால் இது டைரக்ட் வேரியேஷனில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு கம்பேரிஷனில் நமக்கு இன்வர்ஸ் வேரியேஷன் வந்தது. செகண்ட் கம்பேரிஷனில் டைரக்ட் வேரியேஷன் வந்திருக்கு. டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னும் போது நமக்கு கொடுத்துருக்க அந்த வேல்யூஸை அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதுவோம். 50/75 75/15 எழுதிக்கணும். இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் வந்தால் ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறத அப்படியே எழுதணும். டைரக்ட் வேரியேஷன் வரும்போது ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணி எழுதணும். டைரக்ட் வேரியேஷன் வந்து 75/50. இன்வர்ஸ் வேரியேஷன் வந்து 20/15. ஆல்ரெடி 20/15 தான் சொல்லியிருக்கேன். ஸோ 20/15. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நம்பர் ஆஃப் டேஸ். நம்பர் ஆஃப் டேஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு கண்டுபிடிச்ச வேல்யூஸை இங்கே எழுதிக்கலாம். மல்டிப்ளிகேஷனில் எழுதும்போது 20/15 × 75/50 இன்ட்டு என்ன மிஸ்ஸிங் நம்பர்ஸ் டேபிளில் 10 வந்து மல்டிப்ளிகேஷனில் அப்படியே எழுதிக்கணும். இன்ட்டு 10. இது கேன்சல் பண்ணலாம். 50யும் 10ம் கேன்சல் பண்ணலாம். 5 10s are 50.
அடுத்ததாக 15ம் 75ம் கேன்சல் பண்ணலாம். 15 5s are 75. டினாமினேட்டரில் ஒரு 5, நியூமரேட்டரில் ஒரு 5 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மீதி என்ன இருக்குது? 20 தான் இருக்குது. எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு, 20 மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் இஸ் ஈக்குவல் டு 20. அடுத்ததாக எவல்யூஷனில் 5th question. A tap can fill a tank in 25 minutes and another tap can empty the tank in 19 minutes. If both the taps are open at a time, then can the empty be filled? Why? 2 டேப் இருக்குது. ஒரு டேப் 25 மினிட்ஸில் ஒரு டேங்கை ஃபில் பண்ணுது. ஒரு டேப் 19 மினிட்ஸில் அந்த டேங்கை எம்டி பண்ணுது. 2 டேப்பையும் ஒன்றா திறந்து விட்டோம் அப்படின்னா அந்த டேப் வந்து டேங்கை ஃபில் பண்ணுமா ஃபில் பண்ணாதா? ஒரு வேளை ஃபில் பண்ணலைன்னா ஏன் ஃபில் பண்ணாது அப்படின்ற மாதிரி நம்ம அதுக்கு ரீசன் கொடுக்கணும். முதல்ல டைம் டேக்கன் பை ஏ டேப். நான் 2 டேப் வந்து நேம் வச்சுக்கிறேன். ஏ டேப் வந்து ஃபில் பண்ணுற டேப், பி டேப் வந்து எம்டி பண்ணுற டேப். டைம் டேக்கன் பை ஏ டேப் இஸ் ஈக்குவல் டு 25 மினிட்ஸ். ஒரு டேங்க்கு ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுக்கு 25 மினிட்ஸ் ஆகுது. ஸோ 1/25. டைம் டேக்கன் பை பி டேப். பி டேப் வந்து எம்டி பண்ணுது. எவ்வளோ நேரத்தில்? 19 மினிட்ஸில் எம்டி பண்ணிடுது. ஸோ 1/19 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ 2 டேப்பையும் ஒரே டைமில் திறந்து விடுறாங்க. ஒரு டேப் வந்து டேங்கை ஃபில் பண்ணுது, ஒரு டேப் வந்து எம்டி பண்ணுது. ஃபில் பண்ணுற அந்த டேப் வந்து ப்ளஸில் இருக்கும், எம்டி பண்ணுற அந்த டேப் வந்து நமக்கு மைனஸில் இருக்கும். ஸோ 1/25 மைனஸ் 1/19 இஸ் ஈக்குவல் டு, நம்ம வந்து இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம், இல்லை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 19 மைனஸ் 25 டிவைடட் பை 25யும் 19ம் மல்டிப்ளை பண்ணும்போது 475. 19ல் 25 சப்ராக்ட் பண்ணால் -6, -6/475. நமக்கு கிடச்சிருக்க ஆன்சர் மைனஸில் கிடச்சிருக்கு. இப்போ நெகட்டிவில் ஒரு வேல்யூ வரும்போது டைம் வந்து ரிவர்ஸில் போகுமா? ரிவர்ஸில் போகாது. ஸோ த டைம் இஸ் இன் நெகட்டிவ். ஸோ த டேங்க் டிட் நாட் ஃபில். டேங்க்கை நம்ம ஃபில் பண்ண முடியாது, ஏன்னா நெகட்டிவில் நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.